என்ன பேர்? பேர் இல்லையா? ஏன் சிரிக்கிறீங்க? என்னண்ணா பெட்ரோல் இல்லையா? ரத்தம் ஒரு வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் உங்களுக்கும் சில வேளைகளில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். எனக்கு 100% மகிழ்ச்சியான ஒரு விடயம். நீண்ட நாளாக நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த பயணத்தை இன்றைக்கு தொடங்க போகிறேன். இன்றைக்கி 4ஆம் திகதி 7ஆம் மாதம் 2023ஆம் ஆண்டு. நான் 2ஆம் திகதி எப்படி என்னுடைய பயணம் தொடங்குறதுக்கான முழு முயற்சி எடுத்து அந்த 2ஆம் திகதி போகிறதுக்கே தயாராகிட்டேன். ஆனால் தவிர்க்க முடியாத சில காரணத்தால் அந்த 2ஆம் திகதியும் 3ஆம் திகதியும் என்னால் பயணம் மேற்கொள்ள முடியாமல் போனது. இன்றைக்கு 4ஆம் திகதி எங்களுடைய பயணத்தை தொடங்க போகிறோம். ஏன் எங்களுடையது என்று சொல்கிறேன்னா, நானும் என்னுடைய நண்பன் துவாரகன் தான் இந்த பயணத்தை தொடங்குகிறோம். குறிப்பாக இந்த இலங்கையை சுற்றி வரணும் என்ற நோக்கம் எனக்கு இன்றைக்கு நேற்று வந்ததில்லை, நீண்ட நாளாக இருந்தது. ஆனால் அது தள்ளி 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 போய் இப்போ இந்த கட்டத்துக்கு வந்திருக்கிறேன். அதை தாண்டி இலங்கையை சுத்த போகிறேன் என்று சொன்னாலும் இந்த இலங்கையை சுத்தணும் என்ற நோக்கம் வந்ததுக்கு எனக்கு முக்கியமான காரணம் இலங்கையில் இருக்கிற பஞ்ச ஈச்சரங்கள். இலங்கையில் பஞ்ச ஈச்சரங்கள் 5 சிவன் கோயில்கள் இருக்குது. அதில் ஒரு சிவன் கோயில் முழுமையாக சேதமடைந்து அது என்ன நிலையில் இருக்குன்றது எனக்கு தெரியல. அந்த கோயிலையும் நான் போய் பார்க்க போகிறேன். ஆனால் எங்களுடைய இந்த பயணம் இலங்கையை சுற்றுவதாக இருந்தாலும் அந்த பஞ்ச ஈச்சரங்களையும் தரிசிக்கிறதும் முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கும். இப்போ நான் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன். யாழ்ப்பாணத்தில் ஒரு ஈச்சரம் இருக்குது. அந்த ஈச்சரத்தை நிறைவு செய்யும் போது பார்க்க போகிறோம். ஆரம்பமான முதலாவது ஈச்சரம் திருகோணமலையில் இருக்குது. எனவே இந்த பயணத்தை முழுமையாக பாருங்கள். இலங்கையில் கரையோர பகுதியில் இருக்கிற மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலையுமே என்னென்ன இருக்குன்றதை இப்போ முழுமையாக பார்க்க முடியாட்டியும் நாங்கள் அன்றாடம் பார்க்குற பயணம் செய்யும்போது பார்க்குற விடயங்களை எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு கருத்து போகிறதுக்கான வாய்ப்பை தரேன். எப்படி என்று சொன்னால், பஞ்ச ஈச்சரங்கள் என்று சொல்கிறோம். அந்த பஞ்ச ஈச்சரங்களினுடைய பேர் என்னன்றதை சொல்லுங்க. நிறைய பேருக்கு 3 ஈச்சரங்கள் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு 4ஆவதும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் 5ஆவதாக இருக்கிற ஈச்சரம் இப்போ இருக்குதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாத்தான் இருக்குது. எனவே உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்யுங்கள். சரியான கருத்து பகிர்ந்து கொண்டால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பரவாயில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குதுண்டு. ஏனென்றால் இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் அந்த 5ஆவது ஈச்சரத்தை அறிந்திருப்பார்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இரண்டாவது ஒரு சிங்கள இடத்துல இருக்கிற ஈச்சரம் அது முழுமையாக சேதப்பட்டிருக்குன்னு சொல்கிறார்கள். அதை வேறொரு கோயிலாகவும் அங்கே பயன்படுத்துகிறதா சொல்லப்படுது. எதுவாக இருந்தாலும் போய் அங்கே என்ன சூழ்நிலை இருக்குன்றதை பார்த்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். அதை தாண்டி நீங்கள் பெல் ஐக்கான் மணி பொத்தனை அழுத்தினால்தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு காணொளிகளும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அந்த எதிர்பார்ப்போடு பயணம் செய்கிறேன். என்னுடைய எதிர்பார்ப்பை நான் எவ்வளவு மகிழ்ந்து அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு அனுபவித்து உங்களுக்கும் அதை தருவேன். வெறுமனவே ஒரு 24 மணி நேரத்திலேயோ அல்லது ஒரு நாள்லேயோ இலங்கையை சுற்றி வர்றது பெரிய வேலை இல்லை எங்களுக்கு. ஆனால் ஒவ்வொரு இடமா நின்று போகும்போது எங்களுக்கு அந்த வாழ்ந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். எனவே இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வாதரவத்தை என்ற இடம், இது புத்தூர் மீசாலை வீதி, இப்படியே இந்த பக்கமாக போனால் வாதரவத்தைக்கு போகலாம். ஆனால் நாங்கள் வாதரவத்தைக்கு போகிறதில்ல. இந்த பக்கமாக அப்படியே முல்லைத்தீவு நோக்கி போகிறோம். முல்லைத்தீவு போகும் வரைக்கும் என்னென்ன இருக்குன்றதை இந்த காணொளியில் நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய இந்த பயணம் தொடர்பாக உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்றதையும் கருத்தாக பதிவு செய்யுங்கள். அதை தாண்டி இலங்கையில் இருக்கிற கரையோர மாவட்டங்களில் நீங்கள் இருந்தால் அந்த கரையோர மாவட்டங்களில் என்னென்ன இருக்குன்றதை எனக்கு வாட்ஸ்அப்பில் எழுதுனீங்களாக இருந்தால் நாங்கள் அங்கே போகும்போது அந்த இடங்களை உங்களுக்கு காட்சியாக தரதுக்கு தயாராக இருக்கிறோம். இப்போ நாங்கள் பயணம் போகலாம். இது முதலாவது காணொளி என்றதால் கொஞ்சம் கூட கதைச்சிருக்கிறேன். சும்மாவே கூட தான் கதைப்பேன். பயணத்தை தொடங்குவோம். தொடர்ந்து பாருங்க. சரி, நான் இப்போ என்னுடைய பயணத்தை தொடங்கிட்டேன். இந்த இடத்துல பாருங்க, நிறைய வாழைக்குலை கட்டிக்கொண்டு ஒரு அண்ணா பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆரம்பமே இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்து பயணம் செய்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. 2வது ட்ரிப்பை பூஜ்ஜியத்துக்கு மாற்றிட்டோம். இது எங்கள் பயணம் நிறைவு செய்யும் போது எத்தனை கிலோமீட்டரில் இருக்குன்றதை பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பயணம் 100% வெற்றி அளித்தா. ஏனெண்டா எந்த
சூழ்நிலைகள் எப்படி வருமென்று தெரியாது. ஆனால் 100% வெற்றி அளிக்கணும் என்ற நம்பிக்கையோடு தான் பயணம் செய்கிறோம். 100% வெற்றி அளித்தா இது குறைந்தது ஒரு 2000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருக்கும். தொடர்ச்சியாக 2000 கிலோமீட்டர் ஓடுறது சாத்தியம்தான், ஆனால் இப்படி போகிறது நல்லா இருக்கும். இப்போ நான் மட்டுவில் என்ற இடத்துல நிற்கிறேன். இந்த பகுதியில் இருக்கிற கோயிலுக்கு பெயர் பன்றித்தலச்சி அம்மன் கோயில். இந்த கோயிலுக்கு ஒரு தனி வரலாறு இருக்கிறதா சொல்லப்படுது. நாங்கள் அந்த வரலாறையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். அந்த காலப்பகுதியில் மாடு இறைச்சிக்கு அடிக்கிறது தடை செய்யப்பட்டிருந்ததாம். அப்போ இவர் மாடு அடித்த உடனே அந்த தகவல் காவல்துறையினருக்கு போட்டுது. காவல்துறையினர் இவரை தேடி வரார்கள். இவர் என்ன செய்கிறாருண்டா, மாடு இருக்குதானே, மாட்டினுடைய தலை இறைச்சியெல்லாம் கொடுத்து மாட்டினுடைய தலை இருந்திருக்குது. அந்த தலையை என்ன செய்கிறேன்னு தெரியாமல் ஒரு இடத்தை வெட்டி தாட்டுட்டு கடவுளை வணங்கி கொண்டிருந்திருக்கிறார். காவல்துறையினரும் வந்துட்டார்கள். இவர் சரியான நடுக்கத்தோடு இருக்கிறார். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஏன்னா மாட்டு இறைச்சி அடிக்கிறது தடை செய்யப்பட்ட காலம் அது. அப்போ இவர் ஒரு கட்டத்தில் நம்பிக்கையை இழந்து என்ன நடக்க போகுதுன்ற எதிர்பார்ப்போடு இருக்க, காவல்துறையினரும் இவர் அந்த மாட்டினுடைய தலை தாட்டு இடத்தை கண்டுபிடிச்சு அதை வெட்டி எடுத்து பார்த்த நேரம் உள்ளுக்கு மாட்டினுடைய தலை இருக்கையில் பன்றியினுடைய தலை இருந்திருக்குதாம். அதுக்கு பிறகு அந்த நபர் பன்றி இறைச்சி தான் அடிச்சிருக்கிறாருன்னு அவரை விட்டுட்டு போட்டார்கள் காவல்துறையினர். அதுக்கு பிறகு அந்த நபர் இந்த இடத்துல ஒரு கடவுளை வச்சு வணங்கினதாக சொல்லப்படுது. அதுக்கு பிறகு தான் இந்த கோயிலுக்கு பன்றித்தலச்சி அம்மன் கோயில் என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுது. இது 100% உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமான்றதை தாண்டி இந்த கோயில் தொடர்பான வரலாறு இங்கே இருக்கிறவர்களை கேட்குற நேரம் அவர்கள் அந்த விடயத்தை தான் சொல்கிறார்கள். அதை இப்போ புதுக்காட்டு சந்திக்கு கிட்ட இந்த இடத்துல பாருங்க ஒரு விபத்து. அங்கே பாருங்க மின் கம்பத்தை போஸ்ட் மரத்தை பாருங்க. ஓ, இதில் இருக்கிற இந்த மதகில் இருக்கிற அந்த இதையே அப்படியே பிரித்து கொண்டு போய் கொஞ்சம் வாங்க. எனக்குண்டா இரவு தான் இந்த விபத்து நடந்திருக்கு. அது ரத்தம் எல்லாம் சிதறி இருக்கு. இந்த மின்கம் போஸ்ட் மரத்துக்கு அடிச்சிருக்கு. அதில் அடிச்சு இதில் வேணுங்க ஸ்டோரிங்க. இரவு நடந்திருக்கா? உங்களுக்கு தெரியுமா? தெரியல, இரவு தான் போல. ரத்தம் ஒரு எவ்வளோ பார்த்துட்டு ஒரு கதை சொல்லுவீங்க. அதை நாங்கள் கேட்கக்கூடாது, போவோம். இது A9 பிரதான வீதி. நாங்கள் அங்கே போகிறதுக்கு முதல் இந்த வீதிக்கு போய் வருவோம். வணக்கம் ஐயா. எப்படி சுகம்? எங்கன்னு சுகம் எப்படி இருக்கு பார்க்க? பெட்ரோலை பற்றியெல்லாம் யோசிக்கணும். மோட்டர் சைக்கிளில் வந்தேன். முல்லைத்தீவு வரைக்கும் போகலாமா ஏதாவது? சரி சரி. நாங்கள் அப்போ பிறந்தனே போய் போக தேவையில்லை. நான் என்னடா இலங்கையை சுத்த போகிறேன். ஏன் சிரிக்கிறீங்க? இது இந்த இடம் வாகனங்கள் வாரதை பார்க்க பயமாகிறேன். என்ன சொல்றீங்க? என்ன பெயர் ஐயாக்கு? அதான் அருமையாக கதைச்சிருக்கிறீங்க. சரி, அது நாங்கள் இப்போ சுண்டிக்குளம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். என்னண்ணா பெட்ரோல் இல்லையா? பயிர் இருக்கா? சரியம்மா
சரி சரி, பிரச்சனை இல்லை. நாங்கள் வரும்போது அந்த ஐயாவும் அம்மாவும் முதல்ல அந்த அம்மா நடந்து வந்து கொண்டு இருந்தவா, தலைக்கவசம் போட்டுக்கொண்டு. என்னடா போட்டு கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தா ஒரு ஐயா, அதில் 2 ஐயா வந்து அந்த வழி பைக்கை உருட்டி கொண்டு வந்தார். பெட்ரோல் இல்லை. நான் நினச்சேன் ஒரு வேளை காற்று போட்டு தண்டு. எனக்கே இதுக்குள்ளே போக பயமாக இருக்குது. எப்படி இந்த வீதி இருக்குமென்ற எதிர்பார்ப்பே இல்லை. இது வரைக்கும் நான் இந்த வீதிக்குள்ளே வந்ததே இல்லை. அதுக்கு பிறகு நாங்கள் அந்த ஐயாவுக்கு வந்து பெட்ரோல் எடுத்து கொடுத்தாங்க. பெட்ரோல் எடுத்து கொடுக்க என்ன பயன்படுண்டா, வயர் வந்து பெரிய மொத்த வயராக தான் இருந்தது. அந்த மொத்த வயரை இதுக்குள்ளே விடுறதே, இந்த டேங்குக்குள்ளே விடுறதே பெரிய இறைச்சலாக இருந்துச்சு. ஒரு மாதிரி விட்டு பெட்ரோல் எடுத்தோன்னே வந்துடுது. அந்த ஐயா வச்சிருக்கிறாரு போத்தல், அதுக்குள்ளே பெட்ரோல் எடுத்தாச்சு. பிறகு வெளியில் இழுக்கும்போது அந்த வயருக்குள்ளே நின்ற பெட்ரோல் எல்லாம் அங்கே பைக் உந்துருளியை கழுவி விட்டுருக்கு. அப்படியே முழுமையாக நனைஞ்சு போச்சுது. இருந்தாலும் பரவாயில்லை. இந்த மாதிரி நாங்கள் எங்கேயாவது போகும்போது யாராவது வாகனம் உருட்டி கொண்டு போனால் கேட்கணும். தங்கச்சிக்கு என்ன பேர்? பேர் இல்லையா வாங்க? என்ன பேர்? பேர் இல்லையா? அப்போ உங்களை பேர் இல்லையாண்டா கூப்பிட்றேன் நான். சரி, பேர் இல்லை, போட்டு வரேன். பேர் சொல்லாடி போக மாட்டேன். என்ன பேர்? எத்தனை படிக்கிறீங்க? நேசரி படிக்கிறீங்களா? பேர் சொல்ல மாட்டீங்களா உங்களுக்கு? ஏன் சொல்ல மாட்டீங்க? சும்மா சொல்றீங்க. என்ன பேர் ஐயாவாக? கம்சியா. என்ன பேர்? உண்மையா பேர் மறந்து போனீங்களா? மழையா படிக்கணும். என்னவா வர போறீங்க எதிர்காலத்தில்? என்னவா வர போறீங்க? டீச்சரா? சார் என்ன பேர் சொன்னீங்க? கென்சிகாவோ? கம்சிகா? கம்சிகா இல்லை பேர். இந்த சைக்கிளை தாரீங்களா? சும்மா 5 பேர் ஓடிக்கொண்டு வரட்டும். என்ன பின்னிக்கு இருக்கிறார்? இது வெத்திலைக்கு நீங்க? சரி சரி சரி, வாங்க போ. இந்த பகுதியை பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல பச்சை பசையிலண்டு புத்தர, அதுக்கு அங்கால மணல் தர, அதுக்கு அங்கால கடல். அப்படியே அவ்வளவு சிறப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. பறவைகள் சரணாலயம் வந்து போட்டிருந்தது. இதில் தான் போட்டிருக்கீங்க பாருங்க. இந்த இடத்துல அது எப்படி அந்த பறவைகள் வந்து அதிகமாக கூறு எடுத்து தான் போடுவார்கள். இதில் இருந்து இதுக்குள்ளே போகணும். இப்படி திரும்பி பாருங்க, முழுமையாக மணல் புட்டிகளும் பெரிய பெரிய மரங்களும் சின்ன சின்ன காடுகளும் தான் இருக்குது. இதுக்குள்ளே போய் திரும்ப வாரதுன்றது சாத்தியமில்லை. ஏன்னா ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போய் இந்த தூரத்தை பார்த்தோம், அது அவ்வளவு தூரம் தெரியுமா. இதுக்குள்ளால் போகிறது போகலாம், இருந்தாலும் நாங்கள் போகிறதுக்குரிய பயன் இருக்கணும். நாங்கள் ஏற்கனவே வரும்போது அதில் ஒரு ஐயாவும் ஒரு சின்ன குழந்தை நின்றதில்லை. அந்த ஐயாட்ட கேட்ட நேரம் அந்த ஐயா சொன்னவர், இப்போ பறவைகள் வார காலம் இல்லையா, அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்தில் தான் அது என்ன சொன்னதுன்னா, கடல் இந்த ஏதோ பக்கம் அடிக்கிற நேரம் தான் அதிகமாக பறவைகள் வருமண்டு. நேரம் 12 மணி. பறவைகள் சரணாலயத்துக்கு வார நேரம் கூட இது இல்லை. ஒன்றில் காலை வேளையில் வரணும், இல்லை மாலை வேளையில் வரணும். பறவைகள் சரணாலயம் என்று போட்டிருக்கிற அந்த பகுதிக்கு போகிறது மிகச் சிரமமான விடயம். அதுக்குள்ளே நிறைய பறவைகள் இருக்கும். ஆனால் சாதாரணமாக இந்த சுண்டிக்குளம் என்ற இடத்துக்கு வந்தால் அதில் பாருங்க நிறைய பறவைகள் இருக்குது. அப்படி திக்கு திக்காக இந்த பகுதியில் பறவைகள் இருக்குது. அதை தாண்டி நாங்கள் காலையோ இல்லையென்றா மாலை வேளையில் வந்தால் இந்த இடத்துல நின்று நாங்கள் நிறைய பறவைகளை பார்த்து ரசிக்க முடியும். நல்ல நல்ல புகைப்படங்களையுமே எடுக்க முடியும். இங்கே இருக்கிற பறவைகள் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குதாம். அந்த காலத்தில் வெளிநாட்டு பறவைகள் எல்லாம் இந்த பகுதிக்கு வாரதை அவதானிக்க முடியுமா. கடவுளே இதில் போக முடியாதுடா.
ஆ சரி. அங்கால இப்போ இதுக்கு அங்கால சுண்டிக்குளம் தானே அதுவும்? இதான் சுண்டிக்குளம். அதுவும் சுண்டிக்குளம் தானே? அங்கால போகிற ஒரு இடம். இதுக்கு அங்கால போகிறது தான் சரியான கரைச்சல். இப்படியே எங்கே போகலாம்? இப்படியே முல்லைத்தீவு எல்லாம் போகலாம். முல்லைத்தீவுக்கு போய் நேரடியாக போயிடலாம் தான், விசுவமோடு போய் தான் போகலாம். இல்லை புதுக்குடி போகலாமா? இதால் என்ன சாலைக்கு போகலாமா? சாலைக்கெல்லாம் போகலாம். நல்ல வீதியா? இதே மாதிரி வீதியா? ஐயோ, நான் இப்போ நிற்கிற இடத்துல இருந்து இந்த சிவப்பு அடையாளம் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு போகணுமெண்டா அப்படியே சுற்றி வந்து திரும்ப அந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த அளவு தூரம் பயணம் செய்யணும். எவ்வளவு தூரம்? 77 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். ஆனால் நான் நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னா எந்த மீதுக்கு சுற்றி வருவோம்ன்ற மாதிரி யோசிப்பீங்க. இதில் இருந்து இந்த பகுதிக்கு போகணும். மழை காலங்களில் இதில் இருந்து இந்த பகுதிக்கு போக முடியாது. இதில் இந்தியாவில் போகிறோன்னா படகுல போகலாம், இல்லைன்னா உயிரச்சத்தோடு தான் போகலாம். ஆனால் இப்போ மழை இல்லை, ஓரளவு மணல் புட்டிகள் இருக்கிறதால இங்கே இருந்து இங்கே போகிறதுக்கான வழிவகை இருக்குது. நான் இதில் இருந்து இங்கே போகிறதுக்கு சுற்றி 77 கிலோமீட்டர் பயணம் செய்திருப்பேனா, இல்லைன்னா இதில் இருந்து இந்த பகுதிக்கு போயிருப்பேனா என்றதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்கள். நான் இதில் இருந்து இங்கே எப்படி போனான்ன்றதை நாளைக்கு நீங்கள் காணொலியில் பார்க்கலாம். அதுக்கு முதல் உங்களுடைய ஊகத்தை பதிவு செய்யுங்க. எங்களுடைய பயணம் இனி எப்படி அமையப்போகுதுன்றது தெரியாது. இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.